ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த போஸ்ட் ஏர்ட்ரப்புடைய கிளைமிங் நாளைக்கு எண்டாவது. நாளைக்கு சரியாக 8:30 மணிக்கு ஸ்ரீலங்கன் டைமுக்கு 8:30க்கு பிறகு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கு காலையில் வீடியோ போட்டிருந்தேன், எப்படி கிளைம் பண்ண சொல்லி டீட்டெயிலான வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து கிளைம் பண்ணார்கள் உடனடியாக உங்களுடைய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் கிளைம் பண்ண விட்டப்பறம் ஒன் செயினில் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு சில ஃபீஸ்கள் தேவைப்படும். ஸோ கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த நோட் பே ஏர்ட்ரப் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கோம். சீசன் 0, சீசன் 1, சீசன் 2 கூடிய ஏர்ட்ரப் நாங்கள் கிளைம் பண்ணிட்டோம். இப்போ சீசன் 3யும் எண்ட் ஆகி சீசன் 4 போய்க்கிட்டு இருக்குது. சீசன் 3 நாங்கள் எண்டான சீசன் 3உடைய பாயிண்ட்ஸ்கள் உங்களுடைய டேஷ்போர்டில் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஆப்பில் பார்க்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆப்பில் டோட்டல் ஏர்னிங்ஸ் மட்டும் தான் கிடக்கும். அதில் பாயிண்ட்ஸ்கள் நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கள்ட்ட, அதாவது நாங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போனீங்கன்னா உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சீசன் 0, சீசன் 1, அப்புறம் சீசன் 2, அப்புறம் சீசன் 3 இப்போ அப்டேட் ஆகி இருக்குது. இப்போ சீசன் 4 கரண்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ இதோடைய ஏர்ட்ரப் கிளைம் அப்டேட் வாரேன்னு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அடுத்து இந்த ஆரி வாலெட்னு சொல்லக்கூடிய ஏர்ட்ரப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அவங்கள்ட்ட இந்த புதுசாக அப்டேட் வந்துருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணிங்களா இருந்தால் சில டாஸ்கள் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் சொல்கிறாங்க, டிஸ்கோடில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க, ட்விட்டரை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இது சில நேரங்களில் டெய்லியும் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரல் டாஸ்க் தான் நான் சொல்ல வரது. டெய்லி டாஸ்க், அதோட ஜென்ரல் டாஸ்க். டெய்லி டாஸ்க் பண்ணுறது நாங்கள் செக்இன் பண்ணுறதும், அந்த ஆன்சர் சப்மிட் பண்ணுறதும். ஜென்ரல் டாஸ்க்குன்னு சொல்கிறது இந்த 4 சோஷியல் மீடியாவில் பிளாட்ஃபார்மில் வர சிலது டெய்லி பண்ண வேண்டியிருக்கும், சிலது ஒரு தடவை பண்ணாலே காணும் போல் கிடக்குது. ஸோ இடைக்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இதில் ஜென்ரல் டாஸ்க்கில் நாங்கள் திருப்பி விசிட் பண்ண வேண்டியிருக்கான்னு சொல்லி பார்த்து விசிட் பண்ண இருந்தால் விசிட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் 60 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சில நேரம் 100 பாயிண்ட்ஸும் கிடைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த டாஸ்க்கை மறக்காமல் எல்லாருமே ஒர்க் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ப்ரீ மார்க்கெட் ப்ரைஸர் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நல்ல ப்ரைஸில் ட்ரேட் ஆகிக்கொண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அடுத்தது வோல்டிக்ஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு டெபின் ப்ராஜெக்ட் வந்து பார்க்க போகிறோம். 2-3 நாளாக வந்து நல்லா வைரலாக போய்கிட்டு இருக்கிற யார்ட்டோ 10 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நான் லிங்க் தந்திருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் என்ன செய்யணும், அதை காப்பி பண்ணிட்டு போய்ட்டு உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணணும். அதுக்குள்ள எக்ஸ்டென்ஷனும் தந்திருக்கணும். அதில் இது டொன் வாலெட் சொலானா சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். ஸோ சொலானா வாலெட்டையும் நாங்கள் ஸ்டார்டிங்கை கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய்ட்டு பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு இது வரும். அதில் கனெக்ட் வாலெட் மேலே இருக்கும். கனெக்ட் வாலெட்டை கொடுத்து உங்களுடைய பென்னம் வாலெட்டை அல்லது சோல்ஃப்ளே வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே உங்களுடைய கோட், அதாவது என்னுடைய ரெஃபரல் கோட் கார்டும் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் காட்டினா சரி, அதான் என்னுடைய ப்ரோமோ கோட். அது காட்டினா சரி. அதுக்கு இங்கே அந்த லொக்கேஷன் மாதிரி இருக்குது தான். அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருந்தால் எத்தனை பேரில் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி காட்டும். வாலெட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை காப்பி பண்ணிட்டு போய்ட்டு அதையும் திருப்பி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் எக்ஸ்டென்ஷன் லிங்க் வரும். அதில் ஆட் டு க்ரோம்னு சொல்லி வரும். ஆட் டு க்ரோமை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகி அதை ஆட் ஆன பிறகு ரிமூவ் ஃப்ரம் க்ரோம்னு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஆட் டு க்ரோம் வந்த பிறகு நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வோல்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுற இது காட்டும். அதில் போய்க்கொள்ளுங்க. போனீங்களா இருந்தால் திருப்பி கனெக்ட் போட சொல்லி கேட்பாங்க. அந்த கனெக்ட் போட்டை கொடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு கொடுத்தா திருப்பி கனெக்ட் பண்ணுற சொல்லி வராது. பென் அமௌண்ட்டை கொண்டு போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி உங்களுக்கு காட்டும். கீழே ஸ்டாப் ட்ரைனிங்ட்டு போய்கிட்டு இருக்குது தானே. ஸ்டாப் ட்ரைனிங்னு சொன்னால் உங்களோட ட்ரைனிங் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக இப்படி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட இது ஒர்க் ஆகி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை விட்டுருங்க, க்ளோஸ் பண்ண வேணாம். அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ட்ரைனிங்னு சொல்லி வரும். ஸ்டாப் ட்ரைனிங் இருந்தால் உங்களுக்கு இது மைன் ஆகி கொண்டிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதில் டாஸ்க் இருக்குது, சேஞ்ச் தீம் இருக்குது, ரீகனெக்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. ரீகனெக்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீகனெக்ட் ஆகும் பாருங்கள். ஸ்டார்ட் ட்ரைனிங்னு சொல்லி வந்துட்டு நான் திருப்பி ரீகனெக்ட் கொடுக்குறேன். அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி ரெட் கலரில் வந்து ஸ்டாப் ட்ரைனிங் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க முடியும். இருந்தால் மைனிங் ஆகிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்படி இருக்காண்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட மேலே போய் பார்த்தீங்களா அந்த மெனு கோட் இருக்குது தானே. மெனு கோடை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அந்த தீமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். பிளாக்காக ஒயிட்டாக உங்களுக்கு விருப்பமான இதில் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். டாஸ்க் இருக்குது. சேஞ்ச் தீமை கொடுத்து பார்ப்போம். டார்க் லைட் சிஸ்டம் சொல்லியிருக்கு. நான் டார்க்கை கொடுக்க டார்க் கொடுத்து பிளாக் கலருக்கு மாற்றிட்டேன். இப்படி தான் இருக்குது இப்போ என்னுடைய இது. அதோட இதில் நிறைய டாஸ்க்கள் அவைலபிள் இருக்குது. அந்த டாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்களா இருந்தால் அவங்களுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, அதோட சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸுடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ணுறது, ஃபவுண்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது, ஒரு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது, டெலிகிராமில் உங்களுடைய யூஸ் நேமில் அவங்க தந்துருக்க வந்து இதை ஆட் பண்ணுறது. நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி அப்புறத்துக்கு ரீட்ரைக் பண்ணணும். திருப்பி கொஞ்சம் இது பிறகு வந்து அதில் கோன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைமிங் ஓடும். 1 நிமிஷத்துக்கு பிறகு அந்த டைமிங் கிளைம்னு சொல்லி வரும். அதை கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் 14,000 பாயிண்ட் சொன்னால் இந்த டாஸ்க்கள் பண்ணுறதால ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட டெய்லி பண்ணுற டாஸ்க்கு ஒரு 3 டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரொக்கெட் மாதிரி இருக்கிற 2வது ஆப்ஷனுக்குள்ள வந்து பாருங்கள். உங்களுடைய லிங்க் இருக்கும், காப்பி லிங்க் இருக்கும். அந்த லிங்கையும் எடுத்துகிட்டு போய்ட்டு யாரையும் இன்வைட் பண்ண விருப்பம் இருந்தால் அவர்களுக்கும் அனுப்பி அந்த லிங்கை கொடுத்து அனுப்பி என்டர் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லி சொல்லுங்கள். உங்களோட ப்ரோமோட் கோட், அந்த ஆட் ப்ரோமோ கோட் இருக்கிறது உங்களுடைய லிங்க், உங்களோட கோட், அந்த கோட்டை அதில் ஆட் பண்ணுறதையும் கவனிக்க சொல்லி சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுடைய ரெஃபரல் இதில் ஆட் ஆகி ஒர்க் ஆக தொடங்கும். ஸோ இதோட பாயிண்ட்ஸ்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் இதோடைய அப்டேட் ஆகும். நாங்கள் ரெஃபர் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகலை. எனக்கு நம்ம அப்டேட் ஆகலை. அதனால் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோன்னு சொல்லி காட்டுது. அப்டேட் ஆன பிறகு அந்த பாயிண்ட்ஸ்கள் எங்களுடைய டோட்டல் பாயிண்ட்ஸில் அப்டேட் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த டாஸ்க்கள் ஏர்ட்ராப் டாஸ்க் லீடர் போட்டுன்னு சொல்லி இருக்குது. இந்த டாஸ்க்கெல்லாம் மறந்துடாமல் டெய்லி பண்ணுற டாஸ்க்கள், ரீட்வீட் பண்ணுற டாஸ்க்கள் இருக்குது. ஒரு டாஸ்க் லைக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டாஸ்க்கையும் மறக்காமல்
பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இது அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில். இந்த ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அவங்க இது பில்டப் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட ப்ரொஜெக்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ வேர்ல்டு வைடாக எத்தனை பேர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்க இருக்காங்கன்னு சொல்கிற டீட்டெயில் நீங்கள் இந்த கடைசி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் ஒவ்வொரு கண்டங்கள்லையும் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே லொக்கேஷன் மாதிரி காட்டிக்கொண்டிருக்கு. ஸோ அந்த கிஃப்ட் ஆப்ஷனில் வந்து இதுக்கு டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி பண்ணுற டாஸ்களை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் நாங்கள் பாயிண்ட்ஸ் லேர்ன் பண்ண முடியும். ஓட்டோவாக இதில் மைனிங் ஆகலை. நாங்கள் மற்ற டெப்பின் ப்ராஜெக்ட்டில் பண்ணுற மாதிரி ஓட்டோவாக மைனிங் ஆகலை. நாங்கள் இதில் டாஸ்கள் பண்ணுறத விட எங்களோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இருக்கிற டாஸ்க்கெல்லாம் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வாலெட் முதல் கனெக்ட் பண்ணியிருக்கணும். பண்ண வாலெட் அதுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன ஸ்டெப் படி பண்ணி வந்துட்டுக்கொள்ளுங்க. இதில் இந்த எக்ஸ்டென்ஷன் வோல்டிக்ஸ்ன்னு சொல்ல போகிற எக்ஸ்டென்ஷன், அந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதோட உங்களுடைய மைனிங் லெவலில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதில் ஹார்டுன்னு சொல்லியிருக்கு தான் இந்த டேஷ்போர்ட்டில். அந்த ஹார்ட் ஆப்ஷனில் அந்த ஏரோ மார்க் இருக்குது. அந்த ஏரோ மார்க் கொடுத்தீங்களா வந்து அவங்களுடைய இதை ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஈஸியாக ஹார்டாக மீடியமாக சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதையும் பார்த்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது மஸ்ட் இல்லை, பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் மறக்காமல் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.